भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् तरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदा वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। தன்னை நம்பி வந்திருக்கின்றதாக நினைத்துக் கொண்டு தன்னை தவிர வேற யாருமே புகலிடம் கொடுப்பார் இல்லை என்கின்ற எண்ணம் உடையவராய் நான் தான் மானை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், போஷாக்க செய்ய வேண்டும், கொஞ்ச வேண்டும், நடைபயிற்சி எடுத்துக்கொண்டு போக வேண்டும், அதற்கு உணவிட வேண்டும் என்று அதன்பாலேயே சிந்தனையை வைத்த இளவரதர் அல்லது பரதன், ராஜரிஷியாக இருக்கக்கூடிய பரதர் நித்திய அனுஷ்டானங்களை விட்டார், அக்னிஹோத்திரம் செய்வதை விட்டார், ஜபம் செய்வதை விட்டார், சத்சங்கத்தில் ஈடுபடுவதை விட்டார், தியானம் செய்வதிலே ஈடுபாடு இல்லை, ஆணை குறித்தே கவலை கொள்கிறார். விதவிதமான எண்ண அலைகள் மனதிலே வந்து மோதுகிறது. இப்படி ஒரு புதல்வனை பிரிந்த மனம் வாடுமோ, அதே போல மானை பிரிந்து மனம் வாடியவராய் என்னுடன் வந்து அந்த மான் சேர்ந்து விடாதா, இறைவன் அந்த மானை என்னுடன் சேர்த்து வைத்து என்னை இன்புற செய்ய மாட்டாரா என்கின்ற எண்ணம் அவருடைய மனதிலே மேலோங்கி வருகின்றது. யார் இவர்? சாதாரணப்பட்டவர் அல்ல. கவனமாக இருக்க வேண்டும். கடும் தபஸ்வி, வேதங்களை எல்லாம் கற்று உணர்ந்தவர், பரம பாகவதர், ராஜரிஷியும் கூட, குருவுக்கு பணிவிடை செய்தவர், சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் கூட, இறைவனை தொழுது வாழக்கூடிய வாழ்க்கை இருந்தும் கூட, அவருடைய வாழ்க்கை முறைக்கு விரோதமான எண்ண அலைகள் மனதிலே வந்து மோதுகின்றது. ஏன் இவ்வாறு வருகிறது? சுக மகரிஷி பரீட்சித் மகாராஜாவிடத்திலே சொல்லுகிறார்,
என்ன காரணத்தினாலே இந்த வாழ்க்கை முறை இவருக்கு வந்தது? மான்குட்டி ரூபத்திலே மிருக தாரக ஆபாசேன, மான்குட்டி வடிவிலே மான்குட்டி ரூபத்தில் ஸ்வ ஆரப்த கர்மனா, மான்குட்டி வடிவத்திலே இவருடைய பிராரப்தமானது இங்கே முன் வந்து நிற்கின்றது. ஸ்வ ஆரப்த கர்மனா, என்னால் செய்யப்பட்ட கர்ம வினை எது ஒன்று எனக்கு முழுமையாக பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டதோ அதற்கு பெயர் பிராரப்தம். பிரகர்ஷேன ஆரப்தா இது ஆரப்தம் என்று ஆரம்பமாகிவிட்டது. எது ஒன்று விசேஷமாக பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டதோ அதுக்கு பெயர் பிராரப்தம், ஊழ்வினை. எது ஒன்று பலனை கொடுக்காமல் மறைவாக இருக்கின்றதோ அது சஞ்சிதம். எதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளதோ அது ஆகாமி. இப்பொழுது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அது பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டது. நல்ல பலனாக இருந்தாலும் சரி, தீய பலனாக இருந்தாலும் சரி, எது ஒன்று பலனை கொடுக்க, யார் ரூபத்திலே? இங்கே மான் ரூபத்தில் பிராரப்தம் வேலை செய்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரூபத்திலே பிராரப்தமானது வேலை செய்ய வேண்டும். இது நமக்கு புரியவில்லை என்றால், இதை நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தாபம் யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாது. எந்த சக்தியாலும் நிவர்த்தி செய்ய முடியாது. நமக்கு ஒவ்வொரு ரூபத்தின் மூலமாக பிராரப்தம் தான் முன்னாடி வந்து நிற்கிறது. அது புரிய வேண்டும். இல்லை என்றால் பரம பாகவதர், அனைத்தையும் துறந்துவிட்டு தப வாழ்க்கை வாழ வந்தவர், உபாசனையை அழகாக மேற்கொண்டவர், அக்னி காரியங்கள் செய்து நித்திய அனுஷ்டானங்களை செய்தவர், சத்சங்கத்தில் ஈடுபட்டவர், இவ்வளவு சிறப்பும் இருந்தும் ஏன் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு ஏன் அவருடைய மனமானது மானை நோக்கியே போகிறது? பிராரப்தம். மான் ரூபத்தில் பிராரப்தம் வந்து முன்னாடி நிற்கிறது. வியாதியின் ரூபத்திலே பிராரப்தம் வரலாம். விதவிதமான இடையூறுகள் ரூபத்திலே பிராரப்தம் வரலாம். எந்தெந்த ரூபத்திலே பிராரப்தம் வந்து வேலை செய்யும் என்று நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. நன்றாக படித்திருப்பான், நாளை தினம் பரீட்சை, எல்லா கேள்விகளுக்கும் விடையானது சொல்லக்கூடிய அளவு நன்றாக புரிந்து படித்திருக்கிறார். ஆனால் இரவு நேரத்திலே அவனால் அடுத்த நாள் காலையிலே எழுந்து பரீட்சை மையத்திற்கு சென்று பரீட்சை எழுத முடியாத நிலைக்கு அவனுக்கு ஒரு வியாதியானது அவனை வந்து தாக்கினார். இதை என்ன என்று சொல்வீர்கள்? இங்கே யாரை நீங்கள் குறை சொல்வீர்கள்? சூழ்நிலையை குறை சொல்வீர்களா? உணவை குறை சொல்வீர்களா? இயற்கையை குறை சொல்வீர்களா? யாரை குறை சொல்வீர்கள்? நாளை தினம் பரீட்சை. எந்தெந்த ரூபத்திலே நமக்கு பிராரப்தம் வந்து நம்முடைய வாழ்க்கை முறையை புரட்டி போடுகின்றது என்பது நம்மால் அவ்வளவு சுலபத்திலே கணிக்க முடியாது.
அதனுடைய வெளிப்பாடுதான், இந்த பிராரப்தத்தினுடைய வெளிப்பாடுதான் இலக்கை அடைய முடியாத நிலையிலிருந்து கீழே இறங்கி. இலக்கு என்பது புறம் தள்ளப்படி நம்ம முதலியே பார்த்தோம். இந்த ஸ்தானம் என்று ஆரம்பிக்கின்ற நேரத்திலே நாம் எதனாலெல்லாம் இறைவனை மறக்கிறோம் என்று பார்த்தோம். இங்கே பிராரப்தமும் ஒரு காரணம், நம்முடைய ஊழ்வினையும் ஒரு காரணம். இலக்கை அடைய விடாமல் செய்யும் பிராரப்தம். அந்த இலக்கை அடைவதற்கு உண்டான யோக நெறி, கர்ம பக்தி யோக நெறி, ஞான யோக நெறியிலிருந்து நம்மை புறம் தள்ளி சம்சார உலகத்திலே கொண்டு போய் தள்ளும் தன்மை படைத்த பிராரப்தம் இங்கே மான் ரூபத்தில் வந்திருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூபத்தில், குழந்தைகள் ரூபத்திலே, பதவியின் ரூபத்திலே, பணத்தின் ரூபத்திலே, அழகின் ரூபத்திலே, குலத்தின் ரூபத்திலே, அறிவின் ரூபத்திலே, கர்வத்தின் ரூபத்திலே, இப்படி எந்தெந்த ரூபத்தில் எல்லாம் பிராரப்தம் வந்து முன்னாடி இருக்கும் என்று தெரியும். அதனுடைய வெளிப்பாடு ராஜரிஷியாக இருக்கக்கூடிய பரதன் எல்லாவற்றையும் துறந்து வந்திருக்கக்கூடிய பரதனுக்கு இந்த பிராரப்தம் என்பது இல்லை என்று சொன்னால் எப்படி மனதிலே மானை பற்றின ஆசை வரும்? அதன் வாள் எப்படி பற்று வரும்? காரணம், இந்த சிந்தனையானது உள்ளே இருப்பதனால்தானே வெளியிலே வர முடியும், புதிதாக வர முடியாது. யாரும் தோற்றுவித்து வருவது இல்லையே. அப்போ நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகின்றது என்றால் ஏற்கனவே அங்கே அது இருந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது வெளிப்படும். திடீரென்று ஒன்றை பார்த்த மாத்திரத்திலே நமக்கு நிச்சயமாக ஏற்படாது. அது நமக்குள்ளே இருந்திருக்க வேண்டும். அது அவ்யக்த ரூபத்திலிருந்து, தோன்றா நிலையிலிருந்து வியக்த ரூபம், தோன்றக்கூடிய நிலைக்கு வரும்போதுதான் தெரிகிறது, ஓ, என்னிடத்திலே இப்படி ஒரு சிந்தனை இருக்கிறது போல இருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு சிந்தனை வருகிறது, ஒரு செயல்பாடு வருகின்றது என்றால் அது புதிதாக யாராலோ நமக்கு தோற்றுவிக்கப்பட்டவை அல்ல. அது ஏற்கனவேயே நம்மிடம் இருக்கின்ற காரணத்தினாலே தான் அவை வருகின்றன. பாருங்கள், குழந்தைக்கு 6 மாதத்திற்கு பிறகு அறுசுவையிலே ஒவ்வொரு சுவையாக அந்த குழந்தையினுடைய நாட்களே தடவுகிறது. உணவின் ரூபத்தில் இப்ப இந்த குழந்தை தனக்கு பிடித்தமான சுவை வந்தால் உடனடியாக விரும்பி ஏற்றுக்கொள்கிறது. தனக்கு விருப்பம் இல்லாத சுவை வந்தது என்றால் அந்த உணவை அந்த குழந்தை சாப்பிட மறுக்கிறது. யார் சொல்லிக் கொடுத்தாங்க? எங்கிருந்து வந்து அந்த குழந்தை இது எனக்கு பிடித்தமான சுவை, எனக்கு பிடிக்காத சுவை என்று யார் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? சாத்வேஷ சமுத்தேன துவந்துவ மோகேன பாரதா சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தபா. விருப்பு வெறுப்பு என்கின்ற இருமையிலே அதனுடைய மூட்டையாக தோன்றியிருக்கிறான். அதிலே மோகம் கொண்டு இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். நம்மை வழிநடத்துவதே அந்த பிராரப்தம். நமக்கு வரக்கூடிய அத்தனை நல்ல நிகழ்வுகளும் தீய நிகழ்வுகளும் பிராரப்தம். நமக்கு இப்படி ஒரு தடை வருகிறதே, நான் முன்னேறி போக வேண்டும் நினைக்கின்றேன், எனக்கு பெரும் தடையாக இருக்கின்றதே, பிராரப்தம்.
எத்தனையோ விதமான அனுபவங்களை வைத்துக் கொண்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை வைத்துக் கொண்டு நாம் சொன்னோம். ஆனால் ஏன் இது நடக்கிறது, எதனால் இது நடந்தது, ஏன் இது நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இது நடக்கப் போகிறது என்ற கேள்விக்கு விடை பிராரப்தம் தான் அதற்கு மூலம். இல்லை என்றால் நமக்கு ஏன் ரசனை வர வேண்டும்? அத்தனையும் துறந்தவர். என்ன அற்புதம் பாருங்கள்! ராஜ்யத்தையே துறந்தவர், குழந்தைகளை துறந்தவர், செல்வ செழிப்பாக வாழக்கூடிய வாழ்க்கையை துறந்தவர், பலத்தை துறந்தவர், அத்தனையும் துறந்து விட்டு வரக்கூடிய ஒருவனுக்கு ஏன் இந்த அல்பமான மானின் பால்? ஏன் இந்த மான்குட்டி வந்து தன்னுடைய வாழ்க்கையை தேடிக்கொண்டு போகாதா? அது வாழ்ந்து விட முடியாதா? ஏன் அந்த மான்குட்டியின் பால் இவருக்கு ஒரு பற்றுதல்? மூல காரணம் இங்கே சொல்லப்படுகிறது. அழகான வார்த்தை பயன்படுத்துகிறார். மிருகே தாரகே ஆபாசேன ஸ்வ ஆரப்த கர்மனா. பிராரப்த கர்ம மான்குட்டி ரூபத்திலே வந்திருக்கக்கூடிய பிராரப்த கர்மம் அந்த ஊழ்வினையினாலே தூண்டப்பட்டவராய் யோக மார்க்கத்தை இழந்தார், இறைவனை தொழுவதை இழந்தார், இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை மறந்தார், தன்னையும் மறந்தார், தான் செய்ய வேண்டிய காரியத்தை மறந்தார். மான்குட்டி ரூபத்திலே எல்லா தடைகளும் முன்னாடி வந்து நிற்கின்றன. இப்போ சிந்தியுங்கள். இவர் நினைத்தால், இந்த க்ஷணம் இவர் நினைத்தால், தன் மனதில் இருக்கக்கூடிய அந்த பற்றுதலை புருஷார்த்தத்தின் துணை கொண்டு தூக்கி எறிய முடியுமா, முடியாதா? பிராரப்தத்தினாலே தடை வந்து விட்டது, அதை மாற்ற முடியாது. மனித பிரயத்தனத்தினாலே இந்த பற்றுதலில் இருந்து விடுபட முடியுமா, முடியாத? முடியும். இங்கேதான் மனித பிரயத்தனம் என்பது இருக்கிறது. பிராரப்தமானது என்னை யோக நிலைக்கு புகவிடாமல் என்னை போக நிலைக்கு தள்ளிவிட்டது. அது என்னுடைய பிராரப்தம். ஆனால் நான் அதிலேயே அழிந்து கிடக்கணுமா என்றால் இல்லை. புருஷார்த்தத்தின் மூலமாக என்னை நான் மீண்டும் யோக நிலைக்கு உயர்த்திக் கொள்ளலாம். அது என் கையில் இருக்கின்ற சாதனம். இந்த இடத்துல நாம் என்ன பண்றோம்? நான் எல்லா முயற்சியும் எடுத்து விட்டேன், எல்லா வகையிலும் தடை வந்து விட்டது, ஆயினால இனிமேல் முயற்சி எடுக்க போவது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடும். ரெண்டாவது, எல்லோரையும் நிந்திர பண்ண ஆரம்பிச்சிடும். நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எல்லோரும் தடையாக இருக்கிறார்கள், எல்லா வகையிலும் தடை இருக்கிறது. உறவுகள் தடை, உடல் தடை, உரிமைகள் தடை, உடைமைகள் தடை, உலகங்கள் தடையாக இருக்கிறது, இறைவனும் தடையாக இருக்கிறார், எல்லோரையும் தடையாக பாவிக்க ஆரம்பித்து விடுகிறோம். மூன்றாவது, முயற்சியின்பால் நமக்கு நாட்டம் இல்லாமை. முயன்று பார்ப்போமே, கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து பார்க்கலாமே என்கின்ற அந்த விருப்பம் இல்லாமை முயற்சியிலிருந்து முழுவதுமாக பின்வாங்கி பேர்பட்டவர்கள் உலகத்திலே சதா சர்வ காலமும் சோகத்துடனும் மோகத்துடனும் பயத்துடனும் மற்றவர்களை சார்ந்தே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கழித்துள்ளார். இவர்களால் அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் எந்த பிரயோஜனம். இவர்கள் நன்றாக படித்திருக்கலாம், உத்தமமான ஒரு வாழ்க்கையை கூட வாழலாம், நேர்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கலாம், நல்லவர்களாக கூட இருக்கலாம், நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இவர்களால் அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை,
மற்றவர்களுக்கும் எந்த பிரயோஜனம். இந்த நிலையிலிருந்து அந்த யோக நிலையை ஆன்ம நிலையிலிருந்து பார்க்கின்ற நேரத்திலே இவர்களால் எந்த பிரயோஜனமும் அவர்களுக்கு இல்லை. வேகமாக காலம் உருண்டோடிக்கொண்டே இருக்கும். யாருக்காகவும் காலம் நிற்பது அல்ல, நிற்கப் போவது அல்ல. இவன் கீழே விழுந்து விட்டான், பாவம். ஆகையினாலே இவன் மீண்டும் திரும்பி வருவதற்காக இவனுக்கு மீண்டும் இன்னொரு 10 வருட காலம் ஆயுளை கொடுக்கிறேன், 20 வருட காலம் ஆயுளை கொடுக்கிறேன். மீண்டும் இவனுக்கு இளமையை நான் கொடுத்து அங்கிருந்து நீ மீண்டும் பிரயாணத்தை ஆரம்பி என்று காலமானது பின்னோக்கி போவதில்லை, அது முன்னோக்கி தான். அதனுடைய வேக ஓட்டத்திற்கு நம்மால் செல்ல முடியுமா என்றால் கடினம். காலஹா கிடதி கச்சதி. அதனால்தான் பகவான் கீதையில சொல்லிட்டார், மம மாயா துரத்யா மாமேவயே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தி. என்னுடைய மாயை ரொம்ப கடினம் கடப்பவர். யார் என்னை சரண் புகுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் கடக்க முடியும். மற்றவர்கள் கரையேறுதல் ரொம்ப ரொம்ப கடினம். காலம் வேகமாக உருண்டோடுகிறது. இவருக்குள்ளே மரணம் என்பது புகுந்து கடைசி காலமானது எலி வலைக்குள்ளே பாம்பு புகுந்தால் எப்படி இருக்குமோ அதே போல இவருக்குள்ளே மரணமானது இவரை புகுந்து இவரை தாக்க ஆரம்பிக்கின்றது. அப்பொழுதாவது தன்னை மரணம் தொட்டுக் கொண்டிருக்கிறது, மரணம் சம்பவிக்கப் போகின்றது, நான் மரணம் பணையப் போகிறேன்கிற அந்த எண்ணம் இவருக்கு இருந்த போதும் கூட, அந்த நிலையிலும் கூட தன் பக்கத்திலே வந்து தன்னுடன் இருக்கக்கூடிய தன்னை பார்க்கக்கூடிய திறனை போல மிருகத்தினுடைய உடலை பார்த்து விட மாட்டோமா என்கின்ற அதே ஏக்கம், அதே சிந்தனை. அதனுடைய வெளிப்பாடு என்ன? இமம் லோகம் விஸ்ரிச்சியே. அதே சிந்தனை உடையவராய் இந்த உடலை விடுகிறார். மீண்டும் ஒரு பிறவி என்பது கிடைக்கிறது. அந்த பிறவியிலே மிருத ஜன்ம அனுஸ்மிருதி இதரவத் மிருகசரீரம் அவாப. அடுத்த பிறவியிலே மனிதர்களுடைய சரீரத்தை விட்டவர் ஒரு மானுடைய பிறவியை அடைகின்றார். இதுதான் அவருக்கு கிடைத்த. பகவான் கீதையில இதே விஷயத்தை 8வது அத்தியாயத்திலே சொல்றார். யார் என்னை இறக்கும் காலத்திலே எதை நினைத்துக் கொண்டு இறக்கிறார்களோ அவர்கள் அதுவாகவே அடுத்த பிறவியை போகிறார்கள். யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் त्यजत्यन्ते கலேவரம் தம் தமே வைத்தி கௌந்தேய சதா தத் பாவம் பாவிதா. யார் என்னை எவ்வாறு இறுதி காலத்திலே நினைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவ்வாறே அவர்கள் அடுத்த சரீரத்தை பெறுகிறார்கள். இப்ப மானுடைய சரீரம் பரதனுக்கு கிடைக்கிறது. ஆனால் பூர்வ ஜென்ம புண்ணிய வசத்தின் காரணத்தினாலே தத்ராபிகவா ஆத்மனோ மிருகத்வ காரணம் பகவதாராதனஹ சமீக அனுபாவேன அனுஸ்மிருத்ய ரிஷமன்
அனுத்தப்தமான ஆக. பகவத் ஆராதனஹா சமீக அனுபாவேன. ரெண்டு காரணம் சொல்றேன். முற்பிறவியிலே இவர் செய்த அந்த புண்ணியமான காரியம் என்ன செய்தார்? பகவத் ஆராதனம், பகவானிடத்திலே கொண்ட ஆராதனா பக்தி. அதனால் ஏற்பட்ட அந்த பாவம், மன வலிமை, இறைவனையே ஆராதித்துக் கொண்டு வாழ்ந்த காரணத்தினாலே கடைசி காலத்திலே அவருடைய மனமானது மானின்பால் பற்று கொண்டாலும் மனதிலே ஏற்கனவேயே தான் சேர்த்து வைத்த அந்த ஈஸ்வர வாசனா அது அவருக்கு இந்த பிறவிலே கை கொடுக்கிறது. பாருங்கள் எவ்வளவு அனுபவபூர்வமாக சாஸ்திரம் பேசுகிறது. எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளிலும் இறைவனை நாம் நினைக்கிறோம் என்றால் அது நம்முடைய பூர்வ ஜென்ம வாசனை. இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்கின்ற காலத்திலும் இறைவனை நான் நினைக்கிறேன் என்றால் பூர்வ ஜென்ம சுத்தம். இறைவனை நினைக்குங்கால் மனதிலே வெறுப்பு இல்லை, பயம் இல்லை, சோகம் இல்லை, மோகம் இல்லை, பற்றுதல் இல்லை, ஆசை இல்லை. அப்படி இருந்தால்தான் மனம் இறைவனை நினைக்கும். இதெல்லாம் கொண்டு இறைவனை நினைத்த ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அதனால்தான் நம்மால் சொல்றோம், என்னால இறைவன் நினைக்க முடியலையே அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் உள்ள இருக்கு. மோகம், சோகம், பயம், பந்தம், சிந்தா, கவலை, ஆசை, பேராசை, பொறாமை, வெறுப்பு இதெல்லாம் உள்ள இருக்கும் போது இறைவனை நினைத்தல் ரொம்ப ரொம்ப கடினம். இதெல்லாம் இல்லாத காலத்திலே என்னால் இறைவனை நினைக்கிறது. தனக்கு மிருக சரீரம் கிடைத்து விட்டது. ஆனால் பூர்வ ஜென்ம பக்தி ஆராதனம், பகவத் ஆராதனத்தின் காரணத்தினாலே சமீக அனுபாவேன பரமாத்மாவிடத்திலே கொண்ட நன்றான அந்த வலிமை பக்தியின் காரணத்தினாலே ஆத்மனஹா தனக்கு மிருகத்துவ காரணம் அனுஸ்மிருதி தன் முற்பிறவியை நினைத்து மானுடைய பிறவியை போன பிறவியிலே தான் எப்படியெல்லாம் வாழ்ந்து என்பதை பற்றியெல்லாம் நினைத்துக் கொண்டு இந்த பிறவியிலே அந்த மானுடைய சரீரத்திலே இருந்து கொண்டு விஷம் அனுதப்பியமானஹா வாழ்க்கையை வீணாக விரயம் செய்து விட்டோமே என்கின்ற அந்த தாபம் தப்பியமானஹா மனமானது மிகவும் வருத்தத்துக்குரியதாக மாறுகிறது. இப்படி இவருக்கு மான் பிறவி கிடைத்து விட்டதே என்கின்ற அந்த வேதனை அவருடைய மனதை ரொம்ப ரொம்ப வந்து தாக்குகிறது. முற்பிறவியினுடைய சிந்தனை மனதிலே வந்த காரணம். அப்ப நினைத்து பார்க்கிறார், எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கையை நான் இழந்து விட்டேன். ஹோ கஷ்டம், இந்த பெரிய ஒரு கஷ்டம். ஆத்மவதாம் அனுபதாத் ஆத்மவதா யார் தன்னையே உணர்ந்து தன் சொரூபத்திலேயே வாழ்கிறார்களோ அப்பேற்பட்ட அந்த தீர புருஷர்களுடைய வாழ்க்கை முறையை நான் வாழ முடியாமல் அனுபதாத் அந்த மார்க்கத்திலிருந்து நான் அகம் பிரஷ்டா நான் நழுவிக்கிலேயே விழுந்து விட்டேனே. யோக பிரஷ்டன்னு சொல்றோம் அல்லவா, அதுதான் ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டே போகும் அதிலிருந்து நழுவி விழுகின்ற தன்மை.
யோகாரூடன் என்றால் அதில் நிலை பெற்றது. யோக பிரஷ்ட என்றால் நழுவி விழுது, அதை அடைய முடியாமல் நழுவி கீழே விழுவது. அகம் பிரஷ்டகாங்கிறார், நான் நழுவியனாக ஆகிவிட்டேன், நழுவி விட்டேனே இந்த மார்க்கத்திலிருந்து. காரணம் என்ன? விமுக்த சமஸ்த சங்கஸ்யே, முக்த விடுபட வேண்டும் என்று ஆசைப்பட்ட நான் ஆழ்ந்த பற்றுதலை கொண்டவனாய் எல்லாவற்றையும் துறந்து விட்டு வந்தவன், எல்லா பற்றுதையும் துறந்து விட்டு வந்தவன் ஒரு மிருகத்திடத்திலே போய் பற்று வைத்து என்னுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டேன். விமுக்த சமஸ்த சங்கஸ் விவிக்த புண்ணிய ஆரண்யா சரண்யஸ்ய ஆத்மவதா. ஒன்னா சொல்ற, எல்லா சங்கத்திலிருந்தும் விடுபட்ட நான், தனிமையை நாடிய நான், மன அடக்கம் உடைய நான், சர்வேஷாம் ஆத்மனாம் ஆத்மனி பவதி, எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருக்கக்கூடிய பகவானை வாசுதேவனை நினைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட வந்த நான் அதிலிருந்து நழுவிவிட்டேன். அவருடைய கதையை கேட்க முடியாமல் போய்விட்டது. தியானம் செய்வது என்பது நின்று விட்டது, வழிபடுதல் என்பது நின்று விட்டது, நினைத்தல் என்பது நின்று விட்டது. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறிவிட்டதே. இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? அறியாமைதான் மூல காரணம். இந்த மான்குட்டியை நினைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாக பலி கொடுத்து விட்டேன். பகவானிடத்திலே லயிக்க வேண்டிய மனம் போய் ஒரு மானுக்காக என்னுடைய வாழ்க்கை வீணாக பலியாக்கப்பட்டுள்ளது என்று நினைத்து நினைத்து மனமானது நொந்து கொள்கின்ற தன்மை. ராஜரிஷியாக இருக்கக்கூடிய வரதர் இப்பொழுது மான்குட்டி மான் ரூபத்திலே வந்திருக்கக்கூடிய வரதருக்கு அந்த நினைவெல்லாம் மனதை வருகிறது. இவ்வாறு மான் ரூபத்திலே இருக்கக்கூடிய பரதன், ராஜரிஷியாக இருக்கக்கூடிய பரதர் நினைக்கிறார், இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் நான் மீண்டும் போய் எந்த ஜீவராசிகளிடத்திலும் பற்று வைக்கக்கூடாது என்று நினைத்தவர் மாதரம் மிருகீம் விசிருஜியே, உள்ளே பூர்ண வைராக்கியம் கொண்டவராக இருக்கிறார். நிகூட நிர்வேத, மாறாத நிகூட நிர்வேத, மனதளவிலே உள்ளே ஆழ்ந்த வைராக்கியம் உடையவராய், வெளியிலே தன்னுடைய தாயுடனும் தகப்பனுடனும் தன்னுடைய மான் இனத்துடனும் எவ்வகையிலும் பற்றுதல் வைக்காமல் மாதரம் மிருகி, மாதரம் மிருகி மசுருஜியே, தாய்மானை விட்டுவிட்டு மீண்டும் தான் பிறந்த காலாஞ்சரம் என்று சொல்லக்கூடிய மலை பிரதேசத்திலேயே உபசமஹா ஷீலஹா முனி, எப்படி முனிவர்கள் இந்திரியத்தையும் மனதையும் அடக்கிக் கொண்டு வாழ்வார்களோ அந்த ஒரு வாழ்க்கையை விரும்பி தானும் அங்கே போகிறார். பகவானுடைய க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய பகவத் க்ஷேத்திரம், பகவானுடைய க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய ஷாலக் கிராமம் புலஸ்தியே புலகாசிரமம் ஆஜகாம, ஷாலக் கிராமம் நிறைந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து புலஸ்தியரும் புலகர் முதலாக இருக்கக்கூடிய ரிஷிகள் வாழக்கூடிய ஆசிரமத்தை நோக்கி அங்கே போய் தனிமையிலே தன்னுடைய வாழ்க்கையை மான் ரூபத்திலே இருக்கக்கூடிய இந்த ராஜரிஷி பரதன் அங்கே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறார். தன்னுடைய இனத்தோடு சேருவார் இல்லை, யாருடனும் பற்று வைக்கவில்லை, பூர்ண வைராக்கியம் கொண்டவராய்
உலர்ந்த இலைகளை, புற்களை, தழைகளை எல்லாம் சாப்பிட்டு வேகமாக இந்த மானுடைய பிறவியானது முடியட்டும் என்று வேகமாக நினைத்துக் கொண்டவராய் தன்னுடைய உடலை ஜலத்திலே மூழ்கும்படி செய்து ஜல சமாதியானது ஏற்படுகிறது. தன்னுடைய காலம், இறுதி காலம் வந்ததை உணர்ந்தவர் ஜலத்திலே மூழ்கி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றது. மான் ரூபத்தில் இருக்கக்கூடியவர் உடனடியாக அவருக்கு அடுத்த ஒரு பிறவி என்பது ஆங்கிரச கோத்திரத்திலே சிறந்தவராக இருக்கக்கூடிய சமஹா, தமஹா, தபஹா, ஸ்வாத்யாயஹா, அத்யயனஹா, தியாகஹா, சந்தோஷஹா, திதிக்ஷா, பிரஸ்ரயஹா, வித்யஹா, அனசூயா, ஆத்மஜான ஆனந்த யுக்தஸ்யே இவ்வளவு லட்சணம் கொடுக்கிறார். இவ்வளவு லட்சணங்கள் கொடுக்கிறார். இப்பேற்பட்ட இவ்வளவு லட்சணங்கள் உடைய ஏதோ ஒரு பிராமண சிரேஷ்டருக்கு விஜகாவரஸ் ஒரு பிராமண சிரேஷ்டருக்கு அங்கே போய் குழந்தையாக பிறக்கிறார். தனக்கு நிகராக படிப்பும் ஒழுக்கமும் உடைய, நல்ல நடத்தை உடைய, நல்ல வடிவம் உடைய, ஆத்ம சதுஷா, ஸ்ருதசீலா, ஆச்சார ரூபோ, தாரியே, குணா, சோதர்யாக, நவ அங்கஜாக, இப்படி எல்லா லட்சணங்களும் பொருந்திருக்கக்கூடிய தனக்கு நிகராக இருக்கக்கூடிய 9 குழந்தைகள். அதுல இவர் அங்கே போய் பிறக்கிறார். அந்த வீட்டிலே போய் இறங்கி பிறக்கிறார். இப்பொழுது இந்த சரீரமானது இவருக்கு கட்டாயம் கடைசி சரீரமாக இருக்கிறது. முதல்ல கிடைத்த சரீரம் ராஜரிஷி சரீரம். அதன் பிறகு பற்றுதலின் காரணத்தினாலே மானுடைய சரீரம். அந்த மானின்பால் எந்த பற்றும் இல்லாத காரணத்தினாலே இஞ்சி இருக்கக்கூடிய அந்த வாசனை, பகவானை பற்றின வாசனை, அந்த வாசனையானது பூர்த்தி அடைய வேண்டும். அதற்காக இருக்கக்கூடிய சரீரம், உத்தமமாக இருக்கக்கூடிய எல்லா சௌலபியமும் புரிந்திருக்கக்கூடிய அந்தனருடைய வீட்டிலே, அந்தனர் குலத்திலே ஒரு அந்தன சிறுவனாக இவர் பிறக்கிறார். கடைசி சரீரமாக அது அமைகிறது. இந்த சரீரத்திலே பரதன் என்று அவருக்கு பெயர் சூட்டுகிறார்கள். மீண்டும் பரதன் என்று பெயர் சூட்டுகிறார்கள். வளர ஆரம்பிக்கின்றார். மீண்டும் இறைவனுடைய அருளின் காரணத்தினாலே பூர்வ ஜென்ம வாழ்க்கை முறை என்றால் மான் பிறவிக்கு முந்தின பிறவி தான் செய்த வாழ்க்கை முறையானது மனதை நினைவுக்கு வருகிறது. மான் பிறவியும் நினைவுக்கு வருகிறது. இதெல்லாவற்றையும் மனதிலே நினைத்தவராய் இவர் நினைக்கிறார், எனக்கு மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுப்பது எது? 2 விஷயம். ஒன்று நல்வினை, தீவினை. எனக்கு மீண்டும் மீண்டும் பிறவியை கொண்டு வருவதற்கு இந்த நல்வினை தீவினை காரணமாக இருக்கிறது. நல்வினை தீவினைக்கு காரணம் எது? இறைவனை நான் மறந்தேன். 2 தான். இறைவனை நான் மறந்தேன்,
ஆகையினாலே அகங்காரம் வந்தது, விருப்பு வெறுப்பு வந்தது, விருப்பு வெறுப்புடைய கர்மங்கள் வந்தது. அதெல்லாம் நீங்க சேர்த்துக்கொள்ளும். இறைவனை நான் மறந்தேன், ஆகையினாலே கர்ம வினையானது எனக்கு பிறவியை. அப்ப இந்த கர்ம வினை போவதற்கு நான் என்ன செய்தாக வேண்டும்? நல்வினை தீவினை இரண்டும் போக வேண்டுமானால் இந்த நல்வினை தீவினைக்கு காரணம் புண்ணிய வாசனை, பாப வாசனை. அது போவதற்கு ஒரே வழி நேரடியான சாதனம், ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். சொல்றார், ஸ்ரவண, ஸ்மரண, குண விவரண, சரணார விந்தயுகலம் மனசா விததது ஆத்மானம். இறைவனை பற்றின விஷயங்களே ஸ்ரவணம் செய்தல், அதையே ஸ்மரணம் செய்தல், இறைவனுடைய குணங்களை எல்லாம் பேசிக்கொண்டே இருத்தல், பாடிக்கொண்டே இருத்தல், இறைவனுடைய பாதார விந்தத்தை, கேசாதி பாதம், பாதாதி கேசத்தை தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருத்தல். இதுதான் ஒரே வழி, உத்தமமான வழி என்று தெரிந்தவர் அந்த காரியத்தையே தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார். அதுல முழு ஈடுபாடு கொண்ட காரணத்தினாலே உலகத்தோட வாழ்ந்தாக வேண்டும் அல்லவா, உறவுகளோட வாழ்ந்தாக வேண்டும் அல்லவா, கூட பிறந்தோட வாழ்ந்தாக வேண்டும் அல்லவா, மற்றவர்களோடும் வாழ்ந்தாக வேண்டும் அல்லவா. எப்படி வாழ்கிறாராம்? உன்மத்த பைத்தியக்காரனை போல வாழ். மீண்டும் பக்தனுடைய லட்சணம் சொல்லும் போது உன்மத்தவத் பாலவத் திஷ்டதி அப்படின்னு நாரத மகரிஷி சொல்றார். ஒரு பைத்தியக்காரனை போன்ற ஒரு வாழ்க்கை முறை. அழகான அழகான லட்சணம், பக்தனுக்கு கொடுக்கக்கூடிய லட்சணம். உன்மத்தவத், பித்து பிடித்தவனுடைய வாழ்க்கை முறை. இதை நாம எவ்வளவுதான் விவரித்துக் கொண்டே போனாலும் அனுபவித்து பார்க்கும்போதுதான் அது தெரியுமே தவிர மற்றபடி அது அந்த அந்த பைத்தியக்காரத்தினுடைய வாழ்க்கை முறையை எவ்வளவு விளக்கினாலும் உன்மத்தவத் ஜடஹா, இரண்டாவது லட்சணம் சொல்றார். காலையில பார்த்ததை மீண்டும் ஞாபகப்படுத்தார். ஜடஹா, மெத்த படித்திருந்தும் கூட அறிவே இல்லாதவனை போல. இதுதான் பக்தனுடைய லட்சணம். மேலோங்கி மேலோங்கி சாஸ்திரத்தை மேலோங்கி கற்க ஆரம்பித்ததற்கு பிறகு ஜடத்தை போல அவன் ஆகிவிடுகிறான். ஒரு அறிவீனனை போல, ஒரு மூடனை போல அவன் ஆகிவிடுகிறான். தனக்கு ஒன்றுமே தெரியாது என்கின்ற நிலை என்பது அவனுக்கு உண்மைதான். அது ஒரு நிலையிலே அது உண்மை. என்றால் பகவத்கீதை சொல்கிறது அல்லவா, உண்மையை விவரிக்க முடியாது. விவரித்தான் என்றால் அதை அவன் உணர்ந்திருக்க முடியாது. உணர்ந்தால் விவரிக்க முடியாது. தான் விவரிக்கிறேன் என்று விவரிக்க ஆரம்பித்தானேயானால் எதிராளிக்கு அது அந்த விவரணமானது புரியாது. புரிந்தால் அது ஆச்சரியமானது. ஆச்சரியவத் பஷ்யதி, ஆச்சரியவத் வததி. சொல்லிட்டே போறார் அல்லவா, ஆச்சரியவத் மன்யதி, ஆச்சரியவத் ஸ்ருணோதி, ஸ்ருத்வா அபி, அதை கேட்டும் கூட ந வேதன கஸ்யசித், யாரும் அதை அறிவாரி, அறிபவனும் ஆச்சரியம். ஏனென்றால் அறிய வேண்டும் என்று போய் கடைசியிலே யாரை அறியணும்னு போனோனோ அவன்தான் அறியப்பட வேண்டிய பொருள் என்று தெரிந்ததற்கு பிறகு
அதுதான் பெரிய ஆச்சரியம். நான் யாரையோ அறியவல்லவா வந்தேன், இங்கே அறியப்பட வேண்டியவன் நானா? என்னையே நான் அறிந்து கொண்டேனா? அப்ப அறிய வேண்டியது ஒன்றுமே இல்லையா என்று கேட்கும்போது பெரிய ஆச்சரியம். இந்த இந்த உண்மையை உணர ஆரம்பிக்கும் போதே ஜடத்தை போல இவன் ஆகிவிடும் என்றால் யாருடனும் எந்த வாதமும் அவன் செய்வதில்லை. ஒரு கருத்தை சொல்கிறாரா, அது உன்னுடைய கருத்து, சந்தோஷம், ஏற்றுக்கொள்கிறேன். இன்னொரு கருத்தை சொல்கிறாரா, அதுவும் சந்தோஷம், ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய கருத்து என்ன? ஒன்றும் இல்லை சொல்லுவது. ஜடா. ஏன்னா எவ்வளவு விவரித்தாலும் அது விவரணத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது இந்த பிரம்ம தத்துவம். அந்தகா, ஒரு குருடனை போல இவன் இருக்கின்றான். அதே போல செவிடனை போல இருக்கின்றான். பதிரா ஸ்வரூபேன தர்ஷயாமாச. பதிராக என்றால் செவிடனை போல இருக்கின்றான். இந்த வகையிலே தன்னை உலகத்துக்கு அவன் காமித்துக் கொள்கிறான். இந்த வகையிலே தான் தன்னை காமித்துக் கொள்கிறாரே தவிர தன்னுடைய உண்மையான நிலையை உலகத்துக்கு அவர் காட்ட விரும்பவில்லை. தான் உள்ளுக்குள்ளே எதனுடன் இருக்கிறோம், யாருடன் இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யாரிடத்திலும் காட்டவில்லை. அப்படியே இருக்காதல்லவா காலம். இவனோட சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற பிராமண பிள்ளைகள், உறவு முறையில் இருக்கக்கூடியவர்கள் இவனுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்துவிட்டு இவன் சிறு பிராயத்திலேயே அப்படி இருக்கின்றானே, ஜடத்தை போல இருக்கின்றானே, செவிடனை போல இருக்கின்றானே, எது சொன்னாலும் காதில் வாங்காமல் இருக்கிறானே, பேசவும் மாட்டேன்னு சொல்லுகின்றானே, எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் இருக்கின்றான், எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றான். இவன் என்ன செவிடா, ஊமையா, அறிமுட்டாளா, என்ன இவன் எப்பேற்பட்டவன் என்று தெரியாமல் சரி இவனுக்கு உபநயனம் செய்து வைத்தாவது மாறும் என்று சொல்லிவிட்டு எல்லோரும் சேர்ந்து உபநயனம் செய்து வைக்கிறார்கள். உபநயனத்துக்கு பிறகாவது வேத மந்திரங்களை எல்லாம் ஓத ஆரம்பித்தாவது மனம் மாறிவிடும். இந்த குழந்தையை ஏற்கனவே இதெல்லாம் போன பிறவிக்கு முந்தின பிறவியை அனுபவித்த காரணத்தினாலே அதுல எவ்வகையிலும் இந்த குழந்தைக்கு சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை. மற்றவர்கள் செய்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான். அப்பாவினுடைய முன்னிலையிலே இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கின்றது. வேதங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள், வேதங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. காயத்ரி மந்திரத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், காயத்ரி மந்திரத்தை கற்றுக்கொள்கிறார். இதெல்லாம் முறையாக என்னென்னலாம் உண்டோ இந்த உபநயனத்துக்கு பிறகு அத்தனையும் செய்யப்படும். இந்த குழந்தையும் இதெல்லாம் செய்கிறது. வேதம் ஓதுவது, விரதங்கள் இருப்பது, நியமங்கள் செய்வது, குருவுக்கு பணிவிடை செய்வது, அக்னி காரியங்களை செய்வது, உபாசனை செய்வது, இப்படி எல்லாம் இந்த குழந்தை. இதெல்லாம் இந்த குழந்தைக்கு விருப்பமே இல்லை. இஷ்டம் இல்லாவிடனும் எழுதுறார். குழந்தை கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இதெல்லாம் தெரிந்து கொள்கிற ஆர்வமும் இல்லை இந்த குழந்தை. இருந்தும் அப்பா அந்த குழந்தைக்கு நிர்பந்தப்படுத்தி எல்லாவற்றையும் கற்று இந்த குழந்தையானது இதுல எவ்வகையிலும் ஈடுபாடு கொள்ளாத காரணத்தினாலே அப்பாவுக்கு ரொம்ப சோறு வருத்தம் வருகிறது. குழந்தை இவ்வாறு ஜடமாக இருக்கின்றானே. இந்த குழந்தையவே நினைத்து இல்லற வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றார் தகவல். ஒவ்வொரு
வரிசையாக போய்விடுகிறார்கள். தாய் போய்விடுகிறாள், தகப்பன் போய்விடுகிறார். இவரோ எதிலுமே நாட்டம் இல்லை. வேதம் ஓதுவதிலிருந்து ஆரம்பித்து, உபாசனை செய்வதிலிருந்து ஆரம்பித்து, மந்திரங்கள் ஓதுவதிலிருந்து ஆரம்பித்து, படிப்பதிலிருந்து எதுவுமே நாட்டம். சரி, உறவோடாது நாட்டம் இருக்கின்றதா? உறவு முறைகளை விட நாட்டம் இருக்கின்றதா? அதிலும் நாட்டம். உலகத்து விஷயத்திலாவது நாட்டம் இருக்கின்றதா? அதிலும் நாட்டம். தன்னுடைய சகோதரர்களோடு சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கா? அதுவும் நாட்டம் இருக்கு. நல்ல சாப்பிட வேண்டிய மேல விருப்பம் இருக்கா? விருப்பம் இல்லை. நிறைய சம்பாதிக்க வேண்டிய பணம் கொண்டு வர மேல விருப்பம் இருக்கா? விருப்பம் இல்லை. எழுதுறார், இந்த பரதன் அந்தனர் குலத்திலே பிறந்திருக்கக்கூடிய ராஜரிஷி, தகப்பனும் இறந்து விட்டார், தாயும் இறந்து விட்டார். இவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே கர்ம மார்க்கத்திலேயே ஈடுபாடு கொண்டவர்களாய் இருக்கிறார். அவர்களுக்கு பரமாத்மாவினுடைய அந்த சொரூபத்தை அடைய வேண்டும், அந்த மார்க்கமாக இருக்கக்கூடிய ஞான பாதையை நோக்கி போவேன் என்ற எண்ணம் கிஞ்சித்தளவும் அவர்களுக்கு இல்லை. ஆகையினாலே அவர்களுக்கு பரதனுடைய நிலை, தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை அவர்கள் அறியாத வண்ணம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பரமாத்மாவுடைய சொரூபத்தை பற்றியும் தெரியவில்லை, பரதனுடைய இப்ப இருக்கக்கூடிய ஸ்திதியும் தெரியாத காரணத்தினாலே சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். என்ன பெயர்? ஜடமதிஹி இதி. ஜடமதி, இவன் அறிவீனன், ஜடத்தை போல இருக்கிறான். ஆயனாலே இவன் ஜடமதியாக இருக்கின்ற காரணத்தினாலே பேர் என்று ஜடபரதன் என்று பெயரில் போன ஜடபரதன் பெயர் வைக்கிறார். ஜடம் என்று பெயர் வைக்கிறார்கள். ஆகினாலே என்றிலிருந்து உற்பத்தியானதான் ஜடபரதா. இது யார் வைத்தார்கள்? எல்லா சகோதரர்களும் சேர்ந்து இருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் சேர்ந்து பெயர் வைக்கிறார்கள். உன்மத்த ஜட பதிரஹா இதி. பைத்தியக்காரன், அறிவீனன், செவிடன் என்று அவர்கள் எல்லாம் பெயர் வைக்கிறார்கள். அதற்கு ஏற்ப அவர்கள் பரதனிடத்திலே பேசவும் செய்கிறார்கள். ஏளனமாக பேச ஆரம்பிக்கிறார்கள். அதெல்லாம் அவருடைய மனதை பாதிக்கின்றதா என்றால் இல்லை. ஒரு சாரார் பரதனை அழைத்து, ஜடமாக இருக்கின்ற பரதனை அழைத்து தன் இஷ்டத்திற்கு அவரிடத்திலே எல்லா காரியத்தையும் செய்ய சொல்லி தூண்டி வாங்கிக் கொள்கிறார். கூலி கொடுக்கின்றார்களா என்றால் இல்லை. சில பேர் செய்த காரியத்திற்கு கூலி கொடுக்கிறார்கள், சில பேர் கூலியை கொடுக்காமல் எல்லா காரியத்தையும் வாங்கிக் கொள்கிறார்கள். இருந்தும் அவருக்கு அதிலே எந்த நாட்டமும் இல்லை. தனக்கு இவ்வளவு கூலி வருகிறதா அல்லது கூலி கொடுக்காமல் மறுக்கிறார்களா, தன்னை இவ்வாறு காரியத்திலே தூண்டுகிறார்களே, இந்த காரியங்கள் எல்லாம் தான் செய்ய வேண்டியிருக்கின்றதே என்று எதிலுமே அவருக்கு எந்த சிந்தனையும் இல்லை, நாட்டமும். உணவு நிலையிலே பார்த்தோமையானால் தான் போய் யாச்சகம் செய்கிறார், கிடைத்தால் சாப்பிடுகிறார். தற்செயலாக ஏற்பட்டிருக்கக்கூடிய உணவு, அதுல சுவை இருக்கா இல்லையா, அது சுவையான உணவா, ஆரோக்கியமான உணவா, அது தனக்கு நன்மையை செய்யுமா என்பதை பற்றி எல்லாம் சிந்தனை இல்லை. தனக்கு கிடைத்தவற்றை ஆகாரமாக உட்கொள்கின்றார். என்ன காரணம்?
நம்முடைய மனம் மீண்டும் உலகத்திடத்திலே போய் மீண்டும் அதனால் வாசனைகளை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக மீண்டும் ஒரு பிறவியை அடைந்து விடக்கூடாது என்கின்ற கவனம் பிறப்பும் இறப்பும் இல்லாத நித்திய நிவృத்தஹ நிமித்தஸ்ய சித்தஹ விசுத்தஹ அனுபவஹ ஆனந்த ஸ்வ ஆத்ம லாப அதிகமஹ. தன்னுடைய ஆத்மாவை அடைய வேண்டும், ஆத்மஸ்வரூபத்தை அடைய வேண்டும். அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே எப்பொழுதுமே கவனம் உடையவராய் சுத்தமானது, பிறப்பு இறப்பு இல்லாதது, ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடிய பிறப்பு இறப்பிலிருந்து தன்னை விடுவிக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தையே நினைத்துக் கொண்டு உலகத்திலிருந்து வரக்கூடிய மானமாக இருந்தாலும் சரி, அவமானமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, சீதமாக இருந்தாலும் சரி, உஷ்ணமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான பாதிப்பும் இல்லாதவராய் நான் எனது என்கின்ற எண்ணத்தை துறந்தவராய் தன் சொரூபத்திலேயே இருந்து கொண்டு அதை மறவாதவராய் வாழ்றார். ஒரு ஞானி எப்படி வாழ்வானோ அந்த வாழ்க்கையை வாழ்கிறார். உடல் அபிமானத்தை துறந்த காரணத்தினாலே ஆடையின்றி மழை, வெயில், அதிகமான குளிர் எது வந்தாலும் அது உடம்பை பாதிக்கிறது, ஆத்மாவை பாதிக்கவில்லை என்கின்ற தரையிலே படுத்து உறங்குதல், எதையும் எதிர்பாராத ஒரு வாழ்க்கை முறை, சர்வ காலம் ஆத்மாவையே நினைத்துக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை, இதெல்லாம் இவருடைய வாழ்க்கை. ஆனால் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவருடைய வாழ்க்கை முறையானது ரொம்ப ரொம்ப வேதனையை கொடுக்கிறது, வெறுப்பை கொடுக்கிறது. ஆகையினாலே எல்லோரும் அவரை அவமதிக்கின்றார்கள், நிந்திக்கின்றார்கள். கூலி வேலை செய்கிறார்கள், கூலி வேலை செய்ய கூப்பிடுகிறார்கள், போறார், வேலை செய்து விட்டு கூலி கொடுக்காமல் மறைக்கிறார். உணவு கிடைக்குமா என்றால் உணவு கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் எல்லா தடையும் இருந்தும் மனதிலே எந்த சலனமும் இல்லாத ஒரு வாழ்க்கை, பூர்ணமான இறைவனை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஜடபரதருடைய வாழ்க்கை என்ன ஆனது அடுத்த வாரம் பார்ப்போம் விரிவாக. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः.